அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசுவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போற ஒரு அற்புதமான பரிகாரம். இது கடன் தீர்வதற்கு உண்டான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரம் கடன் நமக்கு தீரும் வரை இதை தினம்தோறும் செய்து கொண்டே வர வேண்டும். வீட்டிலேயே இந்த பரிகாரம் செய்தால் போதும். கேட்டால் இவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனா பலர் அனுபவத்தில் சொல்லி செய்து பலன் அடைந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல கடன் இல்லாதவர்கள் இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். எனக்கு கடன் இல்லை அப்படின்னு யாராவது ஒருவர் சொன்னா அவர் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லாத்துக்குமே இஎம்ஐ போட்டு நாம எல்லாருமே கடன் வாங்குறோம். அப்பேற்பட்ட நிலையில ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கினோம். இதை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அடைச்சிடலாம் அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனால் அப்போ ஒரு சமயமாக இருக்கும், அதற்கு பிறகு வேறு மாறிவிடும். அப்பேற்பட்ட நிலையில் அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறுகின்ற சமயத்தில் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வது நமக்கு நல்ல பலனை தரும். ஆனால் பரிகாரங்கள் செய்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய உழைப்பையும் நாம போடணும். உழைப்பையும் போட்டு அதற்கு ஏற்றாற்போல் உழைத்தால்தான். அப்படி இல்லாம காற்றில் தீபத்தை ஏற்றிவிட்டு கடவுளே கடவுளே அப்படின்னு சொன்னா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஒரு செயலை நாம செய்யறோம் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது அது நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால நாம கஷ்டப்பட்டு நம்முடைய அனைத்து விதமான கடன்களையும் நாம அடைத்து கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் இவையெல்லாம். அதனால என்ன பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தினம்தோறும் வீட்டில் காலை நேரத்தில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா துருவின வெல்லத்தை போட்டு அதை நீங்க கலக்கி ஒரு உருண்டையா செய்துக்கோங்க. செஞ்சுட்டு பூரி செய்யணும். எத்தனை பூரி செய்யறீங்க, எவ்வளவு அளவு செய்யறீங்க அப்படின்னு கேட்டா 2ற்கு குறையாமல் இருக்கணும். 2க்கு மேல 3, 4, 5, 6 அது நம்முடைய விருப்பம். குறைந்தபட்சம் 2 கண்டிப்பா இருக்கணும். அதனுடைய அளவு சின்னதா அப்படி இருக்கக்கூடாது. பானிபூரி அளவெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளங்கை அளவாவது அந்த பூரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதை 2 நாம தினம்தோறும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக நம்ம தினம்தோறும் வைக்கணும். வைத்த பிறகு அதை நாம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன படத்தை வீட்டுல வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி நாம நம்முடைய கடன் ₹1 இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல நம்ம இருந்தால் அந்த ₹1 தீரும் வரை இந்த ஒரு பரிகாரத்தை தினம்தோறும் நாம செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக இந்த ஒரு கடன் அப்படின்றது அடையும். இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு சுப முகூர்த்த தினமோ அல்லது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஏதாவது ஒரு சனிக்கிழமையோ இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால ரொம்ப எளிமையான பரிகாரம். கோவிலுக்கு நாம போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வீட்டுல கோதுமை மாவு இருக்கும், வெல்லமும் இருக்கும். தினம்தோறும் கொஞ்சம் எடுத்து போட்டு பிசைந்து அதை நாம சுட்டு நாம ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக வச்சு நாமே அதை பிரசாதமாக உட்கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்பவே சக்தியான ஒரு பரிகாரம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும் தான். அப்பேற்பட்ட கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த இருவர்ல ஒருவராக இருக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். அவருக்கு செய்கின்ற பரிகாரம். அதனால வெகு சீக்கிரமாகவே இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக கடன்கள் நிச்சயமாக அடையும். அதனால கடன்கள் இருக்கக்கூடிய அனைவரும் இதை முயற்சி செய்து பாருங்க. நிச்சயமா கடன்கள் அடையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மகாபிரியவா சரணம்.